ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிறதுலே ஒரு ரொம்ப முக்கியமான தருணத்துல நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷன் இந்த மொத்த உலகத்தோட தலையெழுத்த கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய டெசிஷனா இருக்க போகுது. இது ரெண்டு சைடும் போகலாம். ஒரு சைடு நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு இந்த போரை முடிய வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ட்ரம்ப் பண்றாருன்னு தோணினாலும், இன்னொரு சைடு ஈரான் சொல்றத வச்சு பார்க்கிறப்போ ட்ரம்ப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து முதல் முறையா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இப்போ ஈரான்குள்ள டைரக்டா இறங்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு முக்கியமான கிளைம், ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து ஈரான் முன் வச்சிருக்காங்க. சோ என்ன நடந்துட்டு இருக்குங்கறத இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். ஏன்னா நீங்க நியூஸ் ஜெனரலா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் வந்து நான் தாக்குறதை இன்னும் 10 நாள் தள்ளி போட போறேன், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், எல்லாம் சுமூகமா இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு இருக்குது. பட் ஆக்சுவலா இட் இஸ் ஆல் அபவுட் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். இந்த தலைவர்கள்லாம் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, எப்ப அவன் எப்படி ட்விஸ்ட் அடிப்பான்னு தெரியாது. சோ ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்ன சொல்ல வரான், இவன் என்ன சொல்ல வரதோட நோக்கம் என்ன, இவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான், இந்த விஷயத்துல தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஏன்னா ட்ரம்ப் வந்தால் என்ன பண்ண போறாருங்கிறது வந்து நம்ம தலையில வீடியோ போகுது. இன்னைக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை அதிகமாச்சுன்னா நம்ம மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய சர்சார்ஜோ எக்ஸைஸ் டியூட்டியோ சம்திங் அதை கம்மி வாங்க எடுக்கக்கூடிய வரியில சம் ஃபார்ம் ஆஃப் வரியை வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் இது எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்க பண்ணக்கூடிய இந்த ட்ரம்ப் பண்ணக்கூடிய சேட்டனால இந்தியால வந்து பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகுது, கேஸ் விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா பாதிக்கப்பட்டு இருக்குது. இதுல எஸ்பெஷலி நீங்க நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு லாக்டவுன் போட வேண்டிய நிலைமைக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை அவர் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள அனுப்பணும்னு நினைச்சா அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கெடுதலா இருக்கும், ஈரானிய மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய கெடுதலா இருக்கும், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு அது எவ்வளவு பெரிய கெடுதலா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட 1 கோடி சொந்தங்கள், நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் உங்ககிட்ட இப்ப டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் அடுத்து ஐபிஎல் ஆரம்பிக்குது, எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கும் நடுவுல உலகத்துல வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் டெய்லி உங்ககிட்ட வீடியோவா நான் எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். பட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15-20 மினிட்ஸ்ல வந்து வேர்ல்டுல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோவை இந்த கன்ஃபியூஸ்டு கயாட்டிக் வேர்ல்டுல வந்து உங்ககிட்ட யூடியூப் வந்து அப்போதான் சேர்க்கும். இல்லைன்னா வீடியோ நீங்க மிஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது. நான் டெய்லி நான் நடக்கிறத சொல்லிடுறேன், நீங்க பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேரணும். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இப்போ 8,000 சோல்ஜர்ஸை வந்து ஃபிளைட்ஸ் மூலியமாவும் ஒரு 2,000 to 3,000 அமெரிக்கன் மரீன்ஸை வந்து கப்பல் மூலியமாவும் மிடில் ஈஸ்ட்டை சுத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் குவெஸ்டின் அப்படின்னாரு. அதாவது நாம வந்து உள்ளுக்குள்ள இறங்கவே போறது கிடையாது, நம்ம வானத்திலிருந்து குண்டு போட போறோம், ஈரான் வந்து தாங்க முடியாத அளவுக்கு அடி வாங்க போறாங்க, அப்படியே அவங்க சரணடைஞ்சு அமெரிக்காவோட ஆட்சியை ஏத்துக்க போறாங்க, ட்ரம்ப் தான் மகாராஜா அப்படின்னு சொல்லிடுவாங்கிறது தான் ட்ரம்ப் கொடுத்த பில்டப். ஆனா இவங்க என்ன அடி அடிச்சாலும் ஈரான் வந்து பதிலுக்கு அதை விட பெருசா வந்து சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸான துபாய, அபுதாபிய, கத்தார, குவைத்த, சவுதியன்னு பாகுபாடு பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பரணி பயந்தாங்கிற மாதிரி பின்னாடி இருக்கிற இஸ்ரேலையும் போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா வந்து நீ தள்ளி இருக்க உலகத்தோட மறுபக்கத்துல இருக்கேன்னு தானே இவ்வளவு சேட்டை பண்றா, உன்னையும் ஆனா என்னால் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பேஸுக்கே டைரக்டா அமெரிக்கன் ஐலாண்ட் ஒன்று, ஓகேவா, இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஐலாண்டுக்கு 4,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதையும் ஈரான் அடிக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த போருக்குள்ள வந்துட்டாருன்னு நிசர்த்தமான உண்மை. எல்லாருமே பார்த்தா தெரியும். நிசர்த்தமானதானே அது கரெக்டான வார்த்தை அதுதானே, நீங்க சொல்லுங்க, தமிழ் அறிஞர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. பட் எனிவே ஒரு வந்து தப்பு கணக்கு போட்டு சப்பால்னு நினைச்சு உள்ளுக்குள்ள போய் போட்டா அந்த ஆளு முரட்டாலா போட்டு பதிலுக்கு பதில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நடுவில் யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு மீம் இருக்குது, யார் வந்தாலும் அறைவான், ஒரு வெள்ளக்காரன் ஒரு மீம் இருக்குது. அந்த மாதிரி ஈரான் வந்து யார் வந்தாலும் அடிக்கிறாங்க. நீ ஃப்ரெண்டு பழகிட்ட பக்கத்து நாட்டுக்காரன் ஒரே ரிலிஜன் என்னன்னாலும் சொல்லு, எனக்கு எதிராக நிக்கிறியா போனே அடிப்பேன். ஏன்னா என் சர்வைவல் பிரச்சனை இது வந்து எத்திக்ஸ் எல்லாத்தையும் தனிப்பேன், சர்வைவலே பிரச்சனையா இருக்குங்கிறப்ப அடிப்பேங்கிற ஒரு மூடுக்கு போயிட்டாங்க. இப்போ ட்ரம்போட மானம் மரியாதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஊர் எலெக்ஷன் எல்லாமே வந்து கேள்விக்குறியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ட்ரம்போட ரேட்டிங் வந்து அமெரிக்காக்குள்ளே டிராப் ஆயிடுச்சு. நம்ம ட்ரம்ப் திட்டுறது புது விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது, நம்ம வீட்டு கேஸ் விலை இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம காண்டாகிறோம்னா ஒரு நியாயம் இருக்குது. அமெரிக்கால இருக்கிற மக்களே ட்ரம்புக்கு எதிராக திரும்புறாங்க. அவங்க ஏன் திரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம போரே இல்லடா, இஸ்ரேலோட போர், நீ ஏன்டா மூக்க நுழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரம்புக்கு எதிராக திரும்பி ட்ரம்போட ரேட்டிங் வந்து ஆல் டைம் லோக்கு வந்து போயிட்டு இருக்குது. இப்போ அவர் பதவி ஏற்றதுல இருந்தே ட்ரம்ப் வந்து இவ்வளவு நாள் எல்லா இடத்துலயும் நான் தொடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தி வச்சுட்டு எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் தான், வெனிசுலாவோட நான் வந்து பிரசிடென்ட்டே நான் வந்து கடத்தி கொண்டு வந்துருவேன், அப்படி வந்து ட்ரம்ப் வந்து நான் தான் பாஸ், வேர்ல்டோட பாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ மாஸ் சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ட்ரம்புக்கு ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆயிருக்குது. ட்ரம்ப் கேன் நாட் வின் திஸ் வார். வானத்திலிருந்து அடிச்சு மட்டும் இஸ்ரேலோட சப்போர்ட்
சப்போர்ட்டை மட்டும் வச்சு மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த பேசஸ் எல்லாம் வச்சு ஈரானை தோக்கடிக்க முடியாது. ஈரான் பதிலுக்கு பதில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈரான் கிட்ட வந்து இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான மிசைல்ஸும் ராணுவமும் ரெடியா இருந்திருக்காங்க. அவங்க இந்த போருக்காக 20-30 வருஷமா காத்துட்டு இருந்திருக்காங்க. வந்த உடனே தான் சான்ஸ்னு போட்டு அடி அடின்னு பொளந்துட்டு இருக்காங்க. அப்போ ஈரானை வந்து நம்ம சரணடைய வைக்கணும்னால் ஈரானை நம்ம வந்து எங்க வலிக்குமோ அங்க அடிக்கணும். ஈரானுக்கு இருக்கிறதுலே வலிக்கக்கூடிய இடம் எது? 3 முக்கியமான இடங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கெஷிம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இந்த கெஷிம் ஐலாண்ட் இதை நம்ம அதன் கார்க் ஐலாண்டுன்னு இவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன். இந்த கெஷிம் ஐலாண்டு புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரானோட மிசைல்ஸ் எல்லாமே இந்த ஐலாண்டுக்கு உள்ளதான் பயங்கரமா பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியை வந்து ஈரான் வச்சிருக்காங்கன்னு இப்போதான் உலகத்துக்கே தெரியுது. அந்த மிசைல் சிட்டி வந்து இந்த கெஷிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்ட்ல இருக்குன்னு. சோ அந்த ஐலாண்டை பிடிச்சிட்டாங்கன்னா ஈரான் வந்து இவ்வளவு பயங்கரமா எல்லாரையும் அடிக்க முடியாது. சோ அவங்களோட பல்ல புடுங்குற மாதிரி அமெரிக்கா அதை பண்ண போகுதா? ரெண்டாவது கார்க் ஐலாண்டை கைப்பற்ற போகுதா? கார்க் ஐலாண்டுங்கிற இடத்துல தான் வந்து ஈரானோட போர்ட் கிட்ட டைரக்டா கப்பல்கள் போக முடியாது. ஈரானோட கரை கிட்ட எல்லா கப்பலும் போக முடியாது. ஏன்னா அது ஒரு ஷாலோவான கரை, தர தட்டிடும். சோ இந்த கார்க் ஐலாண்டுக்கு வந்து ஈரானோட எல்லா ஆயிலும் வந்துருது. இங்க இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. சோ மொத்த ஈரானையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா இந்த கார்க் ஐலாண்டுங்கிற ஒரு சின்ன தீவை கண்ட்ரோல் பண்றது மொத்த ஈரானோட உயிர்நாடியை பிடிக்கிற மாதிரி. அப்பமும் ஈரான் வந்து சரணடையணும். சோ கார்க் ஐலாண்டை ட்ரம்ப் கண்ணு வைக்கிறாரா? அவர் மூணாவதா இந்த போரை எதுக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துரும், நான் வரவிட மாட்டேன்னு. சோ ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்ணி ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அணு உற்பத்திக்கு தேவையான யுரேனியம் அதை திருடிட்டு வந்துடுறதுக்கு அவர் வந்து இப்போ ட்ரூப்ஸ் உருவாக்கி இருக்காருன்னு தெரியல. பட் யூஎஸ் ஓட ட்ரூப்ஸ் ஓகேவா 10,000 ட்ரூப்ஸ் வந்து பயங்கரமான பில்டப். இவங்க வந்து வேர்ல்டோட டாப் ட்ரெயின்டு வாரியர்ஸ் ஓகேவா. மெரீன்ஸ் இருக்காங்க. இவங்க தான் வேர்ல்டுல மோஸ்ட் அட்வான்ஸ்டான டெக்னாலஜில ட்ரெயின் ஆயிருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து 10,000 பேரை வந்து அமெரிக்க ரத்தம் ஓடக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அதுதான் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. டேய் இஸ்ரேலோட பிரச்சனைக்கு இஸ்ரேல் சோல்ஜர் வந்து இன்வால்வ் ஆகலாம், ஈரானோட சோல்ஜர் இன்வால்வ் ஆகலாம். ஜியோகிராபிக்கலா சுத்தி வந்து இந்த துபாய், அபுதாபி, கத்தார், குவைத்னு எல்லாரும் இருக்காங்க. ஓகே அவங்க கூட இன்வால்வ் ஆகலாம். சம்பந்தமே இல்லாம உலகத்தோட மறுபக்கத்துல அவங்க வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நீ போய் இஸ்ரேலுக்காக ஈரானுக்குள்ள போய் இறங்கி சண்டை போடுன்னு சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏன் இது பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா ட்ரம்போட மைண்ட் செட் என்ன நினைக்கிறாருன்னா, அமெரிக்கா நான் தான் வேர்ல்டுக்கே பாஸ், என்ன யார் என்ன பண்ணிடுவாங்க, நான் உள்ளுக்குள்ள போனேன்னா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன்னு ஈரானை பார்த்து வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. சோ ட்ரம்ப் வந்து இவ்வளவு பேரை சேர்த்துட்டே இருக்கிறது ஒரு விதத்துல ட்ரூப் பில்டப் வந்து டு என்டர் ஈரான் வித் பூட்ஸ் போட்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு இந்த ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காரு. பட் அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இன்னும் டைம் தேவை. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போகிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து இன்னும் ஒரு டைம், ஒரு 10 நாள் தேவைப்படுங்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் 10 நாள் கெடு கொடுக்கிறேன் ஈரானுக்கு. முதல்ல 2 நாரு, அப்புறம் அது 5 ஆக்குனாரு, இப்ப 10 ஆக்குனாரு. இது ஒண்ணும் இல்ல, ராணுவத்தை உள்ள இறக்குறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. இன் திஸ் சிச்சுவேஷன் ஈரான் சும்மா இதை சொல்ல தேவை கிடையாது. நம்ம ஈரான் சொல்றத நம்ம வந்து அந்த பாயிண்ட்டையும் எடுக்கணுங்கிறதுனால நான் சொல்றேன். ஒரு சைடு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க சுமூகமா இந்த டீல் பேசி நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ ட்ரூப்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க சரியா, 2 பேருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸான 2 பேருக்கு இப்போ சண்டை. அதுல ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் கிட்ட சொல்றான், டேய் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறான், கத்தி எடுத்து இந்த சைடு சொருகுறான், உருட்டுக்கடை எடுத்து முதுகுல சொருகுறான், எல்லாம் சொருவிட்டு ஓகேடா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நீ எதுக்கு இதெல்லாம் வைக்கிற, எனக்கு என்ன தெரியாதா, நீ அடிக்க தான் போற. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவன் போனா அவனும் ஃபுல்லா ரெடி ஆகி நிப்பான். இப்போ இந்த கதையில அந்த ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஈரான் ரெடி ஆகி தான் நிக்கிறாங்க. ஆனா ஈரான் ரெடி ஆகி நிக்கிறது இப்போ ஒரு 10 நாளா 15 நாளா கிடையாது, 15 வருஷமா 20 வருஷமா. ஈரானோட ராணுவ தளபதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நொடிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்போ அமெரிக்கா என் நாட்டுக்குள்ள கால் வைப்பாங்கன்னு சொல்லி தான் எங்களை வளர்க்கவே செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் அமெரிக்கா நம்ம நாட்டுக்குள்ள வரும், வர்ற அன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரெடியா இருக்கேன், நீ வர்றதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சைட்ல இருந்து மிரட்டுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரப் கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, இந்த அரப் கண்ட்ரீஸ்ல முதல்ல எதுக்கு அமெரிக்கன் பேசஸ் அவங்க ஊர்ல இருக்க விடுறாங்க? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு இந்த கத்தார், குவைத் இவங்க எல்லாம் ஏன் வந்து இந்த சவுதி எல்லாம் ஏன் அமெரிக்கன் பேசஸ் அவங்க நாட்டுல இருக்க விடுறாங்க? ஏன்னா ஈரானுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை பல வருஷமா இருக்குது. ஈரான் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியை வந்து இந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸ் வந்து எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியோட சப்போர்ட் தேவை. பேசிக்கா இஸ்ரேல் வந்து கூப்பிட்டு வந்த மாதிரி தான். இப்போ இவங்க எல்லாம் ஆனா இந்த அமெரிக்காவுக்கு எதுக்கு பேஸ் கொடுத்திருக்காங்க? அதனால அமெரிக்கா வந்து இவங்க எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்ததுனாலே ஈரான் இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால இல்ல, அமெரிக்காவுக்கு நீ ஏன் பேஸ் கொடுக்கறான் உன்னை போட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஸ் an எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா யுஏஇல, பஹ்ரைன்ல, டிஜிபவுட்டில, சிரியால, லெபனான்ல இந்த எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்க வீரர்கள்லாம் அமெரிக்கன் பேசஸ்ல இப்போ இருக்கிறது கிடையாது, அவங்க வந்து பயந்து போய் இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு வீடு எடுத்து போய் உட்கார்ந்துக்கிறாங்க, இல்ல ஹோட்டல்ஸ்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க,
பாத்துக்கோங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு நீங்க இடம் கொடுத்தீங்கனால், அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு அமெரிக்கன் பேஸ தாண்டி மத்த இடத்துல இடம் கொடுக்குறீங்கனாலும், உங்களோட பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இடம் கொடுக்குறீங்கனாலோ, இல்ல உங்களோட பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல இடம் கொடுக்குறீங்கனாலோ, உங்களையும் நாங்க டார்கெட்டா கன்சிடர் பண்ணுவோம். சோ சிம்பிளா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அப்ப எங்க இருக்கணும்னு சொல்றாங்க, நீ பேஸ்க்கு வா. பேஸ் வந்து ட்ராப், நீ அங்க வந்தேனா உன்னை அடிப்பேன். வேற எங்கயாவது போனேனா அங்கேயும் அடிப்பேன். மத்தவங்களையும் இடம் கொடுக்க விடாம கட் பண்ணி விடுறாங்க. சோ ஈரான் வந்து ரொம்ப அக்ரெசிவா இந்த போரை வந்து ஈஸியா முடிக்கிற மாதிரி இல்ல. ஈரான் வந்து அவங்களோட வாழ்நாள் அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, அமெரிக்காவை திருப்பி அனுப்பணுங்கிறதுக்கு வந்து மொத்தமா இதுதான் சான்ஸ்னு போட்டு ஈரான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்புக்கு வந்து இது பெரிய நெகட்டிவா அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களே வந்து ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங்கை டிராப் பண்றாங்க. டேய், நமக்கு எதுக்குடா இந்த போர், தேவையில்லாம இந்த போர்ல ஏன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறக்குற? அப்புறம் அது ஈரானோட மண்ணு. ஈரான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரானிய வீரர்கள் வந்து 30-40 வருஷமா நீ வரணும்னு சொல்லிட்டு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க. எங்க கால் வச்சா எங்க கண்ணி வெடி இருக்கும்னு தெரியாது, எங்க எவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கும்னு தெரியாது, எவன் ஸ்பையா இருப்பான்னு தெரியாது. ஊரே வந்து அவங்க நாடு. அந்த நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மலைகள். மலைக்கு நடுவுல நீ உள்ளுக்குள்ள போய் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறக்கி விடுறது வந்து இது ஒரு டெத் ட்ராப் அப்படினே வந்து அமெரிக்கன் மீடியாவே சொல்றாங்க. இது வந்து ஒரு சவக்குழி. உள்ள போனேனா நீ செத்த. அந்த மாதிரி இருக்கிறப்ப 10,000 அமெரிக்க வீரர்களை வந்து உள்ளுக்குள்ள அனுப்ப போறியா? ட்ரம்ப் இத பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறதே அவங்க நாட்டுக்குள்ள பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்குது. அண்ட் ட்ரம்ப் பீயிங் ட்ரம்ப் டஸ் நாட் லிசன் டு எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் யார் சொன்னதையும் கேட்டதில்ல, இனிமேலும் கேட்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. ட்ரம்ப் வந்து இந்த பில்டப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. சோ இதோட எதிரொலி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த போர் வந்து முடியும் அப்படின்னு வந்து வேர்ல்டு ஃபுல்லா ட்ரம்ப் பேசினாலும் அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து இந்த போரை இன்னும் பெருசாகி டைரக்டாவே ஈரானுக்குள்ள போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே ஃபைன். இதுல நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது? தட்ஸ் த பிகர் கொஸ்டின், ரைட்? இந்தியால வந்து ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் வந்து அதை ஃபுல்லா அண்ட் நம்ம ஜென்யூனா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட், உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஒரு நிலவரத்துல இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஈரான் கூட பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ஷிப் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வர வச்சு அதை நம்ம ஈரானையும் அப்ரிஷியேட் பண்ணோம். ஈரானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா பல வருஷம் ரிலேஷன்ஷிப்பை மதிச்சு நம்ம ஊருக்கு ஆயில், கேஸ், பெட்ரோல், டீசல் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் அனுப்புறாங்கல்ல. அட் த சேம் டைம் ஆனாலும் விலை அதிகம். அதை அனுப்புறதுக்கு அவங்க வந்து இப்போ டோல் ஃபீ மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு நம்ம தலையில வந்து விழுக தான் போகுது, விழுந்துட்டு தான் இருக்குது. ஆனா மக்கள் வந்து அதை ஃபுல்லா ஃபீல் பண்ணிடக்கூடாது. மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் நம்ம தள்ளி போடலாம், முடிஞ்ச அளவுக்கு இதை மேனேஜ் பண்ணலாம். 15 நாளுக்கு ஒரு தடவை நாங்கள் ரிவைஸ் பண்றோம். அது வரைக்கும் மக்களுக்கு வந்து இந்த திடீர்னு வந்து பெட்ரோல் வந்து 120 ரூபாய் 140 ரூபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ண? சோ அந்த பயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஊர்ல சும்மாவே டாக்ஸ் நிறைய இருக்குது பெட்ரோல் டீசல் மேல. ஓகேவா? அந்த டாக்ஸ்ல அது ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ்ல இருக்கும். சர்சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ், blah blah blah. அந்த இது அதுவே ஒரு தனி வீடியோவா நம்ம மேக் பண்ணலாம். சர்வீஸ் சார்ஜ்ங்க பாருங்க, சர்சார்ஜ் அந்த மாதிரி இருக்கும், நிறைய இருக்கும். செஸ் அப்படி இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதுலலாம் வந்து கவர்மெண்ட் கம்மியாக்கிக்குது. சோ தட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உலக அளவுல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய விலையை வந்து கவர்மெண்ட் தனக்கு வர டாக்ஸ்ல இருந்து கம்மி பண்ணிக்குது. சோ மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் விலை ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப நாளுக்கு பண்ண முடியாது. தட்ஸ் த ரியாலிட்டி. வாட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் is good for the situation, but government can't do this forever. ஏன்னா நம்மளுக்கு சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸை பாருங்க. இந்தியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி வித் ஈரான், அதனால நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லை. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் இது எவ்வளவு நாளுக்கு நம்ம கண்டினியூ பண்ணிருக்க முடியும்? ட்ரம்ப் இங்கே சுத்தி அங்க சுத்தி பிரஷர் பாயிண்டா அடுத்து இந்தியாவுக்கு வந்தாருன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஹேப்பனிங். இது எல்லாத்துக்கும் ஒரு லாங் டர்ம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்டர்னேட் ஃபியூவல். அது ஓகே, அது தனி டாபிக். பட் அல்டர்னேட் ஃபியூவல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் வந்து லூசுத்தனமா பிரச்சனையை பெருசாக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அவங்க சோல்ஜர்ஸை உள்ள அனுப்புறது ஏன் லூஸ் தனோன்னு நம்ம பப்ளிக்கா சொல்றோம்னா, அது அவங்க சோல்ஜர்ஸ்க்கே நல்லது இல்ல. நீங்க சண்டை போடலாம், உங்களோட எதிரியை வந்து நீங்க ரோட்ல கூப்பிட்டு வச்சு சண்டை போடலாம், இல்ல சம்பந்தமே இல்லாம பீச்ல சண்டை போடலாம். அவன் வீட்டுக்குள்ள போய் நீங்க சண்டை போட்டீங்கன்னா அவன் எங்க எதை சொருவி வச்சிருக்கான்னு தெரியுமா? எங்கேயோ ஒரு பெட்ரூம்குள்ள போறீங்கன்னா அவன் மேல உங்க தலைக்கு மேல என்ன வச்சிருக்கான்னு தெரியுமா? கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா அவன் எங்க கத்திய வச்சிருக்கான் ஏதாவது தெரியுமா? சோ அது அவன் வீடு, அதுக்குள்ள போக கூடாது. அதுக்குள்ள போனா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஈரான் வந்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நான் வியட்நாம், ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஈராக்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் எந்த அளவுக்கு அடிக்கிறேன்னு பாரு நீ வா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுவுமே சைக்காலஜிக்கலா அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட மைண்ட்ல ஒன்னு ப்ளே ஆயிட்டு இருக்கும். சோ இது எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவுல தான் இந்த போர் இன்னும் ஃபர்தரா கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. ஒரு சைடு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம மக்களை வந்து பிரேஸ் பண்ண பாக்குறாங்க இந்த இம்பாக்ட்ல இருந்து. மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை ஏன் பெருசாயிட்டு போயிட்டு இருக்கு ஃபார் அதர் இந்தியன்ஸ், நம்மளோட 1 கோடி இந்தியன்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸோட பெரிய கன்சர்ன் எதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஈரான் பப்ளிக்கா சொல்றாங்க, இதுக்கு மேல நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஹோட்டல்ல இருந்தா ஹோட்டல் அடிப்போங்கிறாங்க. அப்போ ஹோட்டல்ல சுத்தி எத்தனை இந்தியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க? நாங்க வந்து இது அடிப்போம், நாங்க அப்பலாம் மிரட்டுறாங்க. சோ இது நடக்குமான்னு தெரியாது. பட் இந்த மிரட்டலே வந்து சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை கொடுக்கல. பட் ஃபார் நவ் வி ஹேவ் டு டெஃபினெட்லி அப்ரிஷியேட் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நடந்த மேஜர் உயிரிழப்புகள் வந்து டெப்ரினால தான் இருக்குது. ஏதோ ஒன்று 2 ஏவுகணைகள் வானத்துல முட்டி அது விழுந்த
இடத்துல யாராவது இறந்து போறாங்களே தவிர தாக்குதல் நடந்து இறந்து போறாங்கங்கிறது மிடில் ஈஸ்ட்ல கம்மியா இருக்குது. அந்த அளவுக்கு அங்க லோக்கல் கவர்மெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும். ஈஸியா சிம்பிளா எல்லாத்துக்கும் சிம்பிளா சொல்யூஷன் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஓகே நான் ஈகோ பார்க்காம இந்த போர்ல நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு திரும்பி போவேன். ஒத்துக்க கூட தேவையில்ல. நான் வந்தேன்ப்பா. நான் வந்து அலி காமினை அவங்கள நான் முடிக்கணும்னு நினைச்சேன். சுப்ரீம் லீடரை வந்து கொல்றது மட்டும் தான் எங்களோட கோலா இருந்துச்சு. ஏதோ ஒன்னு சொல்லிட்டு கிளம்பு. நீ ஆனா இந்த போரை இன்க்ரீஸ் பண்றது பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் 2 சைடும் இறந்து போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் சைடும் இறந்து போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலி சைடு இறந்து போயிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு கத்தார் வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கத்தார் வந்து ரொம்ப நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா கத்தார் வந்து இன்னைக்கு ஈரானுக்கு ஃபேவரா ஒன்னு பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் பல வருஷமா இங்க இருக்குது. இங்க இப்போ இருக்குது. இனிமேலும் இருக்கும். அண்ட் நாங்க வந்து நடுவுல இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நாங்க பண்ணல. நாங்க கோ எக்ஸிஸ்ட் ஆகிறோம். நாங்களும் ஈரானும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் பேசியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நெகோசியேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த டீல் வந்து ரொம்ப அமெரிக்கா ஃபேவரா இருக்குது. அது ஈரானுக்கு பிடிக்காது. இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஈரான் வந்து அடிக்காம அமெரிக்கா நம்மள பாதுகாக்கணும். அமெரிக்கா எவ்வளவு பெரிய ஷீல்ட போட்டால் ஈரான் அடிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நீயா தனியா சண்டை போட்டுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, எங்க நாட்டு மேல அடிக்காதீங்கங்கிற ஒரு மோடு எடுத்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங்ல இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ட்ரம்ப் வந்தார் அவ்வளவுதான் ஈரானே முடிஞ்சுன்னு தான் எல்லாருமே நினைச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிலுக்கு பதில் அடிச்சிட்டே இருக்கிறப்போ ஈரானோட நிறைய இடங்கள் இப்போ நன் ஆஃப் திஸ் மீன்ஸ் ஈரானுக்கு தாக்குதலே இல்லைன்னா இல்ல. நேத்திக்கும் பாத்தீங்கன்னா ஈரானோட நிறைய டிஃபென்ஸ் ஃபோர்ட்ரஸ் எல்லாத்தையும் நிறைய அடிச்சு உடைச்சிருக்காங்க. அவங்களோட அஃபென்ஸ் ஆயுதங்கள் நிறைய உடைச்சிருக்காங்க. இவ்வளவும் பண்ணாலும் ஈரானை நீங்க வந்து அழிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் a large country. நான் சொன்ன மாதிரி 17th largest country. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் வந்து காசாவை பிடிக்கிறதுல இன்னமும் பிரச்சனை இருக்குது. காசாங்கிறது சென்னையை விட சின்ன இடம். இத்தனோட இடம் அந்த பலஸ்தீனிய பகுதி. அதை வந்து இஸ்ரேல் மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவோட ஆயுதங்கள், ஃபண்டிங் எல்லாத்தையும் வச்சு கூட இன்னும் அந்த காசாவை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இவ்வளவு பெரிய ஈரானை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சோ தப்பா வந்து உள்ள கால் வச்சுட்டாங்க. இப்போ அது கடிக்குது. ட்ரம்ப்க்கு டூ மச் ஈகோ டு அக்செப்ட் இட். அந்த ஈகோனால நிறைய பேர் இறந்து போகிறது, ஈகோனால போர் நடக்கிறதோ அதுதான் இருக்கிறதுலே ஹர்ட்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா இந்த இவங்க இப்படி அடிச்சு உடைச்சலாம் ஒருத்தங்கிட்ட வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குறதுலாம் சொன்னா கேட்க போறதில்ல. இன்ஃபேக்ட் அவன் இன்னும் உருவாக்குவான். இன்னொரு ஒரு NPR ஆர்டிகல் ஒன்று வாசிச்சேன். அதுல சொல்றாங்க, இப்ப வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் அணு ஆயுதம் வேணும்னு தோணுது. அப்ப எவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா நீ பயப்படுற. அதான நார்த் கொரியா பார்த்து ஏன் பயப்படுற? ஏன்னா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது. அப்ப நான் எவ்வளவு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் என்கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா என்னை எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எவனுமே என்னைக்குமே பிரச்சனை பண்ண மாட்டான். ஒரு பயங்கரமான ஒரு புல்டாக் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீ என் வீட்டுக்குள்ள வந்து எவனா திருட வருவானா? வரமாட்டான். அந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீ வச்சுக்காதன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. நான் வச்சுக்கிறேன், அது என் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து அந்த நியூக்ளியர் ரேஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்களாம். சோ இதுவுமே வந்து நம்மளால வேர்ல்ட் லெவல்ல பார்க்க முடியுது. ட்ரம்ப் வந்து நான் எதை நிறுத்துறேன்ட்டு போய் ஒன்று பண்றாரோ, அணு ஆயுதம் உலகத்துல கம்மியாகணும்னு நினைச்சு ஒன்று பண்றாரோ, இன்ஃபேக்ட் அவர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. எல்லாருமே அணு ஆயுதம் இருந்தா தான் அமெரிக்காவும் நம்மளை பார்த்து பயப்படும்னு தெரிஞ்சு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோ ஆல் திஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் முடியறப்போ ஒரு விஷயம் சொல்றேன், ட்ரம்ப் எந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிரசிடென்ட் வந்து இப்படிலாம் பேசி நம்ம கேட்கவே மாட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஷோல வந்து அவர் ஒரு ஃபோன் கால் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது அமெரிக்கால, ஃபாக்ஸ் நியூஸ் நினைக்கிறேன். அதுல வந்து மோஜ்தபா காமினே இருக்காருல்ல, அதாவது அலி காமினே அவங்களோட பையன், அவங்களோட மனைவி, அவங்களோட அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த தாக்குதல்ல, அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல. இப்போ அவர் தான் அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர் மோஜ்தபா காமினே. ட்ரம்ப் சொல்றாரு, என்கிட்ட வந்து அவர் வந்து கேன்னு சொன்னாங்க, அவர் நாட்டுல வந்து அது நல்லது இல்ல, அது வந்து அவர் கேன்னு சொல்றது வந்து ஒரு நக்கலா. 2026ல ஒருத்தங்களோட புரியல, அமெரிக்கா தானே சப்போஸ் டு பி த ப்ராக்ரெசிவ் கண்ட்ரி, அவங்க இன்னும் இந்த மாதிரி ஒரு நாட்டோட ஹெட்டை பார்த்து பேசுறது, முதல்ல அது உண்மையானே நம்மளுக்கு தெரியாது. அது சும்மா வந்து அவர் அதை வந்து அதை நக்கலா கலாய்க்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து அவர் அதை கலாய்க்கிறது ஒரு சுப்ரீம் லீடர், அது தப்பா இருக்குது. நீங்க பழைய காலத்துல இந்த போர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, வார் வச்சிருக்கக்கூடிய மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டு ராஜா தான், ஆனாலும் அவனுக்கு ஒரு டிக்னிட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. 2 ராஜாக்களும் அதான் நினைப்பாங்க. ஏன்னா ராஜாங்கிறதுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அந்த பதவிக்குங்கிறதுக்கு வந்து அந்த அத்தனை மக்களை ரெப்ரசென்ட் பண்றப்ப அதுக்குன்னு கொஞ்சம் டிக்னிட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஸ்கூல் பசங்க சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறது, ஆயுதங்களை வச்சு மிரட்டுறது, அணுகுண்ட போடுவேன்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவல்ல பண்ணிருக்கிறது வந்து நம்ம தலையில பெட்ரோல் டீசல் விலையா இன்க்ரீஸ் ஆகிறது. ஹோப்ஃபுல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சீக்கிரமா கொண்டு வரணும். இப்போதைக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய லெஜிட்டிமேட்டா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். மதனு என்ன அவங்க கையில ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களே, நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. எனக்கும் அதே யோசனை இருக்குது, அதனால தான் எனக்கு டவுட்டா இருக்குது இது முடியுமான்னு. பட் இப்போதைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல மீடியேட் பண்ணிருக்கிறது பாகிஸ்தான். அவனை நம்பி நம்ம பார்டரை நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியாது அவங்க நம்பலாமா கூடாதான்னு. பட் எனிவே அவங்க 2 பேரும் நம்புறாங்க, கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. லெட்ஸ் see இந்த 10 நாளுக்குள்ள போர் முடிவுக்கு வராங்க, இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வராங்களான்னு. அது வரைக்கும் போர் நடக்காமலாம் இல்ல, 10 நாளுக்கு நாங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க மாட்டோம்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. தட் இஸ் இந்த பெட்ரோல் இந்த பவர் பிளான்ட்லாம் இருக்குல்ல, அதை அடிக்க மாட்டேன்னு சொல்லி. அது வரைக்கும் போர் நடந்துட்டு தான் இருக்குது, சம்பவம் அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் 10 நாள் கெடு, அது வரைக்கும் நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா அது அடிச்சுட்டா இட்ஸ் லைக் அதுக்கு மேல ஒரு எஸ்கலேஷனே கிடையாது. உங்க நாட்டை வந்து இருளுக்குள்ள தள்ளிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பல வருஷத்துக்கு பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு விஷயம். எலக்ட்ரிசிட்டி மறுபடியும் நினைச்சா ஓகே போர் முடிஞ்ச உடனே நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி வருமா? வராது. மறுபடியும் பவர் பிளான்ட் ரெடி பண்றது எவ்வளவு பெரிய வேலை. இந்த சொல்லுவாங்கல்ல அந்த அணு மின் நிலையங்கள், அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஒவ்வொரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்
பார்லிமெண்ட்டா இருக்கட்டும், இந்த இட்ஸ் சச் அ பிக் ஜாப். அப்போ அது எல்லாத்தையும் நான் அடிப்பேன், உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுறது வந்து, ஈரான் வந்து அந்த 10 நாள் நான் குடுக்குறேன், கெடு குடுக்குறேன்னு ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்காரு. ஈரான் வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்பல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல. நீ வா, நீ அடி, நீ கை வை, நான் பதிலுக்கு என்ன பண்றேன்னு பாருன்னு. ஏன்னா பதிலுக்கு ட்ரம்ப் அவங்க அமெரிக்காவ அடிக்க போறதில்ல. சுத்தி இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஆல் தீஸ் ஆர் ஹேப்பனிங். எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ வாட் இஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட். நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாங்கிறது, இது ஒரு டீடைல்டு டிஃபரண்ட் டாபிக்ஸ், டிஃபரண்ட் திங்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். 1 எம்ஜி ஸ்குவாட்ல சேரணும். சோ தட் நான் பேசுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 2வது அதை விட முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற கமெண்ட்ஸை வாசிங்க. சோ மெனி கமெண்ட்ஸ், சோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஹியர். நிறைய பியூரோக்ராட்ஸ் வந்து இங்க கமெண்ட் பண்றது கூட என்னால அப்பப்போ பார்க்க முடியுது. இட்ஸ் ரியலி குட் டு see such a big community getting built up here. So thank you so much for your contribution also. இங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரும் எம்ஜி ஸ்குவாடுக்கு நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். Until then, bye Madan Gauri. Hopefully peace will prevail in the world. Take care. Bye. Cheers.